வணக்கம் சுமதி சமையல். இன்றைக்கி குடல் கறி அதோட நுரையீரலும் போட்டு ஒன்றா குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி குடல் கறியை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் நல்லா உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா சுத்தம் பண்ணுறதுக்காக இது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சி எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் நல்லா அழுக்கெல்லாம் வந்துடும். இது எங்கள் ஊர் சைடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் எங்களுக்கு நாங்கள் இது மாதிரி தான் செய்வோம். மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா இது மாதிரி பிசைஞ்சி எடுத்தோம்னாவே சுத்தமாயிரும். ஒவ்வொரு சைடு நல்லா கழுவாமல் கொடுப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து நல்லா கழுவிக்கோங்க. எங்கள் ஊரில் நல்லா இது மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் நான் சும்மா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கரட்டி நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா தண்ணி ஊற்றாமல் அப்படி பிசைஞ்சு ஒரு 6-7 டைம் நல்லா கழுவுனோம்னாவே க்ளீன் ஆயிரும். கறியை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது இப்படியே ஒரு உரமாக இருக்கட்டும். கறி வணக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அன்னாச்சிப்பூ பட்டை லவங்கெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம்னா 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பட்டை 2 துண்டு போட்டுக்கிறேன்ப்பா. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் இருக்கும், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு வதக்கணும்னா இந்த தக்காளி வெங்காயமாக இன்னும் நல்லா வதங்கும். வெங்காயம் தக்காளியும் வதங்கி நல்லா தொக்கு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம அலசி வச்சுருக்க குடல் கறியை எடுத்து போட்டுக்குவோம். குடல் நுரையீரல் 2ம் போட்டு ஒன்றா வைக்கிறேன்ப்பா. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தண்ணி வற்றி வர வரலையும் இந்த கறியை நல்லா வதக்கிக்குவோம். இதே மாதிரியே நல்லா வதக்கி இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துச்சுன்னா கறி நல்லா வெந்திருக்கும். நம்ம வரலையும் இது அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கோம். கறி வதக்கினதுலே நல்லா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வச்சு பாருங்கள். இந்த டைமில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். வணக்கையில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோம். மஞ்சத்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க. கறியோட இப்படி நல்லா ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். குக்கராக இருந்ததுன்னா நம்ம ஒரு விசில் விட்டு இறக்கிருப்போம். நான் அடுப்பில் செஞ்சிட்ருக்கிறதுனால நல்லா கறியை தனியாக வேக வச்சுட்டு இப்போ குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இது வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம். ஒரு முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். சோம்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கிறத போட்டிருக்கேன். குழம்பு இன்னும் தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிடும். உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குப்பா, அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதியட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். குடலும் நுரையீரலும் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன், செம்மையாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு ஒன்றா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.